வணக்கம். இது ஜிஆர்டி கல்லூரியின் பயோடெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் நடத்தும் பயோஃபோகஸ் 2026 இன் தி ஆஸ்ட்ரோ ஷோ. இன்று நாம் 13.8 பில்லியன் ஆண்டுகள் பின்னோக்கி பயணம் செய்து பிரபஞ்சத்தின் பிறப்பிலிருந்து இன்று வரை என்ன நடந்தது என்பதை பார்ப்போம். பயணம் தொடங்குகிறது 13.8 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு. பிரபஞ்சம் மிகச்சிறிய, மிக அதிக வெப்பமும் அடர்த்தியும் கொண்ட நிலையில் இருந்தது. திடீரென ஏற்பட்ட பெருவெடிப்பு, பிக் பேங் மூலம் காலமும் வெளையும் பொருளும் ஆற்றலும் உருவாகின. இது ஒரு வெடிப்பு அல்ல, பிரபஞ்சமே விரிவடையத் தொடங்கிய தருணம். முதல் சில வினாடிகளில் பிரபஞ்சம் மிக வேகமாக விரிவடைந்தது. வெப்பநிலை மெதுவாக குறையத் தொடங்கியது. குவார்க்குகள், எலக்ட்ரான்கள் போன்ற அடிப்படை துகள்கள் உருவாகின. முதல் 3 நிமிடங்களில் ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் போன்ற இலகுவான அணுக்கருக்கள் உருவாயின. இவையே பின்னர் நட்சத்திரங்களின் மூலப்பொருளாக அமைந்தன. 3,80,000 ஆண்டுகளுக்குப் பிறகு எலக்ட்ரான்களும் அணுக்கருக்களும் இணைந்து முதல் அணுக்கள் உருவாகின. ஒளி சுதந்திரமாக பயணிக்கத் தொடங்கியது. இன்று நாம் இதை காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட் என்று கண்டறிகிறோம். இது பெருவெடிப்பின் எச்சமாக கருதப்படுகிறது. அடுத்த சில 100 மில்லியன் ஆண்டுகள் இருண்ட காலம் முடிவுக்கு வந்தது. ஈர்ப்பு விசையால் வாயு மேகங்கள் ஒன்று சேர்ந்து முதல் நட்சத்திரங்கள் ஒளிரத் தொடங்கின. சுமார் 1 பில்லியன் ஆண்டுக்குள் நட்சத்திரங்கள் கூட்டமாக இணைந்து முதல் விண்மீன் மண்டலங்கள் உருவாயின. அவற்றில் ஒன்றுதான் பின்னர் நமது பால்வெளி, மில்கி வே. பில்லியன் ஆண்டுகள் கடந்தன. மிகப்பெரிய நட்சத்திரங்கள் தங்கள் வாழ்நாளின் இறுதியில் சூப்பர்னோவா வெடிப்புகளாக வெடித்தன. அந்த வெடிப்புகளில் கார்பன், ஆக்சிஜன், இரும்பு போன்ற கனமான தனிமங்கள் உருவாயின. நம் உடலிலுள்ள அணுக்களும் இப்படிப்பட்ட நட்சத்திரங்களிலிருந்தே வந்தவை. 4.6 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பெரிய வாயு மற்றும் தூசி மேகம் சுருங்கி சூரியன் உருவானது. அதைச் சுற்றியிருந்த பொருட்களிலிருந்து கோள்கள் உருவாகின. அவற்றில் ஒன்றுதான் பூமி. 4.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பூமி உருவானது. ஆரம்பத்தில் அது மிகவும் சூடாக இருந்தது. பின்னர் மெதுவாக குளிர்ந்து கடல்கள் உருவாயின. சுமார் 3.8 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பூமியில் முதல் எளிய உயிரினங்கள் தோன்றின. சுமார் 540 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு கடல்களில் பலவிதமான உயிரினங்கள் வேகமாக தோன்றின. இதை கம்பிரியன் எக்ஸ்ப்ளோஷன் என்று அழைக்கிறோம். 230 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு டைனோசர்கள் பூமியில் ஆதிக்கம் செலுத்தத் தொடங்கினர். 66 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மிகப்பெரிய விண்கல் பூமியைத் தாக்கியது. அதன் விளைவாக டைனோசர்கள் அழிந்தனர். அதன் பிறகு பாலூட்டிகள் வளர்ச்சி பெற்றன. சுமார் 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு நவீன மனிதன் ஹோமோ சாப்பியன்ஸ் தோன்றினார். மனிதன் நெருப்பை கண்டுபிடித்தான், மொழியை உருவாக்கினான், நாகரிகங்களை அமைத்தான், அறிவியலை வளர்த்தான். பின்னர் தொலைநோக்கிகளை உருவாக்கி வானத்தை ஆராயத் தொடங்கினான். இன்று ஹப்பிள் மற்றும் ஜேம்ஸ் வெப் விண்வெளி தொலைநோக்கிகள் மூலம் பிரபஞ்சத்தின் ஆரம்பகால ஒளியையே நாம் ஆய்வு செய்து வருகிறோம். இன்றும் பிரபஞ்சம் தொடர்ந்து விரிவடைந்து கொண்டிருக்கிறது. அதன் பெரும்பகுதி டார்க் மேட்டர் மற்றும் டார்க் எனர்ஜி எனப்படும் இன்னும் முழுமையாக புரியாத கூறுகளால் நிரம்பியுள்ளது. இறுதியாக 13.8 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கிய அந்த பயணத்தின் ஒரு சிறிய பகுதியே நாம் நட்சத்திர தூசிகளால் உருவானவர்கள். பிரபஞ்சம் தன்னையே புரிந்து கொள்ள முயற்சிக்கும் ஒரு வடிவம்தான் மனிதன்.